தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சான்டியாகோ. இன்று முதல் நாம் சிலுவையின் மகிமை என்ற தலைப்பில் ஒரு புதிய பைபிள் ஸ்டடி தொடர ஆரம்பிக்கிறோம். ஈஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் கலாத்தியர் நிருபத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், உன்னதர், உயர்ந்தவர். தாப்பனே, உம்முடைய மகா பெரிய ஞானத்திற்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாத உம்முடைய ஞானத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர். உம்முடைய ஞானத்தினால, உம்முடைய வல்லமையினால நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு மகா பெரிய மீட்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறீர். தாப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மீட்பிற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய மீட்பின் ரகசியங்களை எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிலுவையில் நீர் நடப்பித்த அந்த மீட்பை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்பும். தாப்பனே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவை குறித்த அறிவிலும், இயேசு எங்களுக்கு உண்டு பண்ணின அந்த மீட்பை குறித்த அறிவிலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்குள் நாங்கள் இன்னும் பலப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாப்பனே, ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலம் உண்டாகட்டும். முன்னேறி செல்வதற்கான பலன், வெற்றி பெறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும். இருதயத்திலும் மனதிலும் சமாதானமும் ஆறுதலும் உண்டாகட்டும். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். அவருடைய ஞானத்திற்கு அளவே கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இந்த விதமாக சொல்லுகிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேலை குறித்தும் புறஜாதியினரை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அவர் பேசி கொண்டு வரும்போது கடைசியில் இப்படி சொல்கிறார். பல காரியங்களை தியானித்து விட்டு, பல காரியங்களை நமக்கு போதித்து விட்டு, அந்த காரியங்களெல்லாம் அவர் யோசித்து பார்த்து இந்த விதமாக சொல்லுகிறார். 33ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் தேவனுடைய கிரியைகளை நீங்கள் தியானிச்சிங்கன்னா, அவர் செய்த அற்புதங்களாக இருக்கட்டும், அவர் உண்டு பண்ணின மீட்பாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் உட்காந்து தியானிச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகும். அவர் வல்லமையை குறித்த ஒரு பிரமிப்பு உண்டாகும். அவருடைய அளவில்லாத அந்த ஞானத்தை குறித்த ஒரு ஆச்சரியம் உண்டாகும். கர்த்தரை குறித்து ஒரு பிரமிப்பும், அவர் மீது ஒரு மரியாதையும் பயபக்தியும் உண்டாகும். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் இந்த போதனையெல்லாம் நம்ம போதிக்க நீங்கள் அதை கேட்டு தியானிக்க தேவனை குறித்த ஒரு மரியாதை உங்கள் இருதயத்தில் உண்டாகும். அவர் மீது ஒரு அன்பு உண்டாகும். அவர் செய்த காரியங்களை பாராட்டுகிறவர்களாக மாறுவீர்கள். ஏற்கனவே பாராட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக பாராட்டுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பண்டிகையெல்லாம் அதுக்காகத்தான், இந்த லென்ட் சீசன்லாம் அதுக்காகத்தான் பயன்படுத்தணும்.
தேவனை குறித்து தியானித்து, தேவனை குறித்து யோசித்து, ரைட், அவருடைய கரத்தின் கிரியைகளை நினைவு கூர்ந்து, அவருடைய ஞானத்தை ரைட் பாராட்டுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஈவினிங்கில் பைபிள் ஸ்டடியில் நம்ம வந்து இந்த ஈஸ்டர் முடிகிற வரைக்கும் சிலுவையின் மகிமை என்ற தலைப்பில் வேதத்தை தியானிக்க போகிறோம். அதே போல் இந்த மண்டே டியூஸ்டே மார்னிங் மெசேஜஸில் மகிமையின் ராஜா உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பில் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்க போகிறோம். ரைட், ஹல்லேலூயா. இந்த 2 தொடரையும் தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கேட்குறது மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க. கர்த்தர் உங்களை கனம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். ஹல்லேலூயா. இது வந்து பைபிள் ஸ்டடி, அதனால் நிறைய வசனம் வாசிக்கணும். உங்கள் பைபிளை நீங்கள் திறந்து வச்சுக்கோங்க, என் கூட சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய வார்த்தை நம் கண்கள் பார்க்க வேண்டும், நம்முடைய வாய் வாசிக்க வேண்டும், நம்முடைய காதுகள் அதை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்கிற சரியான முறை. இப்போ நீங்கள் மெடிசன் எடுக்கிறதுக்குலாம் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ரைட், இந்த விதத்தில் எடுக்கணும், சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கணும், சாப்பாட்டுக்கு பின்னாடி எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த அளவில் எடுக்கணும். இப்படி மெடிசன் எடுக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது. ரைட், அந்த விதமாக எடுத்தால் தான் அந்த மெடிசன் கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை, தேவ வார்த்தையை உட்கொள்வதற்கும் ஒரு முறை இருக்கிறது. இது சரியான முறை. உங்கள் கண்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும், உங்கள் வாய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், உங்களுடைய காது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இது 3 நடக்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஆழமாக ஊடுருவும். ரைட், நல்ல போஷாக்கான உணவை போல் உங்கள் ஆவிக்குள்ளே போய் உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. பவுலப்போஸ்தலன் ஒன்றும் அறிவில்லாத ஒரு ஆள் கிடையாது. மிகவும் கற்று தேர்ந்தவர். இவர் தான் ஆக்சுவலாக சீஃப் ஸ்பீக்கர். இவருக்கு ஒன்றும் ஒரு சிலர் இந்த மாதிரி வசனத்தை பார்த்துட்டு அவருக்கு வந்து போதிக்க தெரியாது, சரியாக சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் கிடையாது. பாருங்க, நீங்கள் இப்போ வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய போதனைகளை பார்த்தோன்னா அவ்வளவு அழகாக இருக்குது. அதுக்கு உதாரணம்லாம் பைபிளில் இருக்குது இல்லையா, அப்போஸ்தலர் நடபடிகளில். எந்த இடத்துல பேசணும், ஏன்னா அவர் வந்து சினகாகில் அவ்வளோ அருமையாக அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் போதிக்கிறாரு. அதே இது ஏத்தன்ஸில் போதிக்கும்போது புறஜாதியினர்கிட்ட, அதுவும் குறிப்பாக கிரேக்க சமுதாயத்திட்ட வசனத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறாரு. அவங்களுக்கு அகிரிப்பா ராஜா முன்னாடி நிற்கும்போது ஒரு விதமாக அழகாக பேசுகிறாரு. ஃபீலிக்ஸ் முன்னாடி நிற்கும்போது அவங்க ஏற்ற மாதிரி பேசுகிறாரு. இஸ்ரவேல் ஜனத்தின் முன்னாடி, அவருடைய மூப்பர்களுக்கு முன்னாடி நிற்கும்போது அவங்களுக்கு ஏற்ற விதமாக கரெக்டாக அப்படியே பேசுகிற வசனத்தை தான் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் அந்தந்த சமுதாயத்தினர் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவ்வளோ அருமையாக அழகாக எடுத்து சொல்கிறாரு. அதனால் அவருக்கு ஒன்றும் போதிக்க தெரியாமல் இல்லை பிரசங்கிக்க தெரியாமல் இல்லை பிரசங்க டேலண்ட் இல்லாமல் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்திங்கன்னா பவுலும் பர்னபாவும் போகிறப்ப இவர் தான் சீஃப் ஸ்பீக்கர் அப்படின்னே சொல்கிறாங்க. பைபிளே எழுதிவிருக்கு. அப்போது இவர் வந்து போதிக்க தெரிந்தவர் தான், மிகுந்த அறிவும் ஞானமும் உள்ள மனிதன் தான். ஆனால் இவர் வந்து அதை நம்பி வரலை, அதை நம்பி ஊழியம் பார்க்கல. அவர் சொல்கிறாரு பாருங்க அழகா, தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. கிரேக்க சமுதாயத்தில் அந்த ஒரேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த நம்ம ஊரில் வந்து இந்த பேச்சு திறமைன்னு சொல்கிறோம் இல்லையா, பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம அரசியலெல்லாம் அருமையான பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அப்படி அந்த பேச்சாளர்கள் ஞானம்,
இயற்கையான அறிவு, இயற்கையான ஞானம், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு மனுஷனுடைய தோற்றம் அப்படி நல்லா வாட்ட சாட்டமாக, உயரமாக, அப்படி நல்லா ஹேண்ட்ஸமாக, கம்பீரமாக, அந்த தோற்றத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் வந்து அதை எடுத்துகிட்டு வரல, அந்த இயற்கையான காரியங்களை தூக்கிட்டு வரல. இயற்கையான ஞானத்தோடையோ, இயற்கையான திறமைகளையோ, இயற்கையான வெளி தோற்றத்தையோ அதை எடுத்துகிட்டு வரல ஊழியம் பார்க்குறதுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் மத்தியில் நான் எப்படி வந்தேன், 2வது வசனத்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறென்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். யோசிச்சு பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனுக்கு நிறைய தெரியும், எக்கச்சக்கமாக தெரியும். சின்ன வயசுலேருந்து, பிறந்ததுலேருந்து இதுதான் அவர் வேலை, இதுதான் அவர் வாழ்க்கை, இதிலேயே ஊறி வளர்ந்த மனுஷன். தேவ வார்த்தை பழைய ஏற்பாடு அப்படியே கரைச்சி குடித்தவர், ஒரு பரிசேய குடும்பத்தில் பிறந்தவர், அந்த குடும்பத்தினால வளர்க்கப்பட்டவர், ஸ்ட்ரிக்டாக தேவ வார்த்தையில் வளர்க்கப்பட்ட மனுஷன், ஒரு பரிசேயனாகவே வாழ்ந்தவர், கமாலியலுடைய பாதப்படியில் உட்காந்து கற்று தேர்ந்தவர். நிறைய தெரியும் இவருக்கு, எக்கச்சக்கமாக தெரியும், போதிக்கிறதுக்கு நிறைய டாபிக் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஏன் அவர் சிலுவைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க, தொடர்ந்து வாசிப்போம் கொஞ்சம். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அந்த தேவனுடைய பலம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவனுடைய பலன், இயற்கையான பலன் இல்லை, இயற்கையான ஞானம் அல்ல, தேவனுடைய பலன். 5ஆம் வசனம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல். இப்போ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மனுஷ ஞானம். அப்போ அவர் இவர் ஒன்றும் ஞானத்துக்கு விரோதி கிடையாது. ஏன்னா கர்த்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் ஞானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். தேவன் மிகுந்த ஞானம் உள்ளவர், எல்லாத்தையும் ஞானமாக செய்கிறவர், ஞானமே பிரதானம்னு கர்த்தரே நமக்கு போதிக்கிறார் இல்லையா? அதனால் கர்த்தர் ஒன்றும் ஞானத்திற்கு எதிரி கிடையாது. ஆனால் இந்த இயற்கையான ஞானம் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்குது. சயின்டிஃபிக் நாலேஜ்லேயே பல ரகம் இருக்குது, அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ. ஆனால் இயற்கையான ஞானம், இயற்கையான அறிவு, அதை மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க. அதைத்தான் அவர் சொல்கிறார். தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து அவர் பேசவில்லை இங்கே. இப்பிரபஞ்சத்தின் ஞானம், இந்த உலகத்துக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது இல்லையா? அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இயற்கையான ஞானத்தை கொண்டு வரல, மனுஷ ஞானத்தை கொண்டு வரல, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த ஞானத்தை கொண்டு வரல. 7ஆம் வசனத்தை கவனிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, சொல்லுங்க, என்னுடைய மகிமைக்காக. உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்கள் மகிமையை அவர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் மகிமையா பிரதர்? ஆமாம், நம்முடைய மகிமைக்காக. கர்த்தர் ஆதாமை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதுதான் கர்த்தர் மனுஷனுக்கு வைத்திருந்த திட்டம். அவருடைய பிள்ளைகள் இல்லையா நம்ம? அவர் மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜாவோட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அவங்க மேலேயும் மகிமை இருக்கணும் இல்லையா? தம் பிள்ளைகள் மகிமையாக வாழணும்னு அவர் விரும்புகிறாரு. அதனால் உலக தோற்றத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்முடைய மகிமைக்காக அவர் திட்டம் போட்டு பிளான் போடுறவராக இருக்கிறார் பாரு. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான, இப்போ பாருங்க, தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்போ பவுல் அப்போஸ்தலன் ஒன்றும் முட்டாத்தனத்தை பேசலை, அறிவில்லாமல் பேசலை, இல்லை பேச தெரியவதோ சும்மா உட்காந்துருல. அவர் பேசினார். ஆனால் என்ன பேசினார்? தேவனுடைய ஞானம். அவர் பலத்தை வெளிப்படுத்துகிறார், ஆனால் மனுஷ பலத்தை அல்ல, தேவ பலத்தை வெளிப்படுத்துகிறார்.
இந்த தேவ ஞானம், தேவ பலம்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது பவுலுடைய ஊழியத்தில், அவருடைய பிரசங்கங்களில். ஆனால் அது எப்படி வெளிப்பட்டதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. மனுஷ பலம் அல்ல, மனுஷ ஞானம் அல்ல, தேவ பலன், தேவ ஞானம். 8ஆம் வசனம், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் சொல்லும்போது பிசாசு, இந்த அந்தகாரத்தின் இருக்கிற பிரபுக்கள் இல்லையா, பிசாசு அவன் சேனையை குறிக்குதுங்க. அவங்களுக்கு தேவனுடைய சிலுவையின் திட்டம் என்னன்னு தெரியல. அவங்க சிலுவை எப்படி பார்த்தாங்கன்னா, ஏசப்பாவை கொன்னுட்டோம், ஏசப்பாவை தோக்கடிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், சிலுவை அவங்களுடைய வெற்றின்னு நினச்சி துன்மார்க்கமான மக்களை பின்னாடி நின்று ஏவிக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. எப்படியாவது ஏசப்பாவை கொன்னுட்டான், என் பிரச்சனை முடிஞ்சிச்சு, இவர் தான் வருகிற மெஸ்ஸியான்னு தெரியுது. ஏன்னா பார்க்குற ஒரு சின்ன குட்டி பிசாசு கூட தேவாலயத்தில் கர்த்தர் அதுகளை விரட்டும்போது, நீர் தான் கர்த்தருடைய பரிசுத்தர்னு அதுகளே சொல்லுது, கிறிஸ்துன்னு அதுகளுக்கு தெரியுது. அப்போ பிசாசுக்கு தெரியும். அப்போ பிசாசு என்ன நினைக்கிறான், சரி இவர் தான் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி, இவரை தூக்கிட்டா அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவன் துன்மார்க்கமான மக்களுக்கு பின்னாடி நின்று அவன் விரட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்க. கொல்லு கொல்லு கொல்லு. இந்த பொறாமை பிடிச்ச அந்த யூத மதத்துடைய தலைவர்களும் பாருங்கள், இஸ்ரவேலில் இருந்த அப்போ இருந்த அந்த தலைவர்களும், அவங்களும் பொறாமையினால் இந்த பிசாசுடைய இந்த வஞ்சகத்துக்கும் திட்டத்துக்கும் இடம் கொடுத்து இயேசுவை கொல்ல முயற்சித்தார்கள். அவங்க என்ன நினச்சாங்க, இயேசுவை கொண்டுட்டா நம்ம பதவிக்கு ஆபத்து இல்லை. பிலாத்து ஏன் ஒப்பு கொடுத்தான், அவன் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கிறதுக்கு. அவனுக்கு தெரியும் ஏசப்பா நீதியுள்ளவர், அவர் மேலே ஒரு குற்றமும் இல்லை, அவர் குற்றமற்றவர்னு அவனுக்கே தெரியுது, அவனே சொல்கிறான். ஆனால் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கொள்ள நியாயத்தை நிறைவேற்றாமல் இயேசுவை கொலை செய்வதற்கு அவருடைய சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அப்போ இவங்க யாருக்குமே கிறிஸ்து அங்கே சிலுவையில் என்ன பண்ண போகிறாருன்றது தெரியல. மனுஷர்களுக்கும் தெரியல, பின்னாடி நின்று வேலை பார்த்துட்டு இருந்த பிசாசுக்கும் தெரியல. ஆனால் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. மகிமையின் ராஜா அங்கே தொங்குனது யார்? எப்போதுமே வேதத்தில் ஒரு நாமம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அது ஏன் பயன்படுத்துறோன்னு ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இங்கே தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து நீங்கள் பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கலாம். யோவான் சொல்கிறார் இல்லையா, யோவான் ஸ்நானகன், இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார். உலகத்தின் பாவத்தை போக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, அருமையாக சொல்கிறார் இல்லையா. அது உண்மைதான், அதுவும் ஒரு நாமம். ஆனால் இன்னொரு ஃபேசட் இருக்குது கர்த்தருக்கு. அவரை நம்ம பல விதங்களில் கர்த்தர் நீங்கள் கர்த்தர் குறித்து அறிய முயற்சி பண்ணும்போது அதிகமாக கற்றுக்கொண்டே இருக்கலாம், காலங்காலத்துக்கும் நித்தியத்திற்கும். அவருடைய ஞானத்திற்கு அளவே இல்லை. அவரை குறித்து ஒவ்வொரு நாளும் புதுசாக காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏன் வான தூதர்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் அவரை குறித்து கற்றுக்கொண்டே வர்றாங்க, ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக. இன்ஃபேக்ட் கர்த்தர் எப்படின்னா சபையின் மூலமாக தன்னை குறித்து வான தூதர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். எபேசியரில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. இப்படியே கர்த்தரை கண்ணால் பார்க்குற வான தூதர்களுக்கு கூட இன்னும் அவரை குறித்து முழுசாக தெரியாது, அவருடைய திட்டங்களை குறித்து முழுசாக தெரியாது. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அளவு அப்போ பாருங்கள், பிசாசுக்கு தெரியல. பிசாசு நினச்சா நான் செக்மேட்டு வச்சுட்டேன் கர்த்தருக்கு, கர்த்தருடைய திட்டத்துக்கு அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த சிலுவையின் மூலமாக இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக கர்த்தர் பிசாசுக்கு செக்மேட் வச்சார். அவன் ஆதாமை ஏமாற்றி சம்பாதித்த சகலத்தையும் சிலுவையின் மூலமாகவும்
இயேசுவின் மரணத்தின் மூலமாகவும் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாகவும் சகலத்தையும் இழந்தான். ஏமாற்றி பிடிங்கினது பூரா இப்போ போச்சு. ஆனால் அது அவனுக்கு தெரியாது. கர்த்தர் சிலுவையை வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு அவனுக்கு தெரியாது. தெரியாததுனால தான் ரொம்ப ஆக்ரோஷமாக கர்த்தரை கொல்றதுக்கு அவ்வளோ முயற்சியில் இருந்தான். ஆனால் அந்த 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 நாமத்தை கொஞ்சம் கவனிங்களேன். மகிமையின் கர்த்தர், அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. கர்த்தர் வேதம் என்ன போதிக்குது? இந்த மீட்பின் திட்டம், இயேசுவுடைய பாடுகள், இந்த சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாம் நம்முடைய மகிமைக்காக கர்த்தர் செய்த காரியங்கள். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 7ஆம் வசனத்திலிருந்து போதிச்சுட்டு வருவார். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ரைட்? இந்த ஞானத்தை தான் பிசாசு அறியாமல் அவர் சிலுவையில் அரைஞ்சான். சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருந்தது யார்? மகிமையின் கர்த்தர். மகிமையின் கர்த்தர் நம்முடைய மகிமைக்காக சிலுவையில் தொங்கினார். சொல்லுங்கள் எங்களோட சேர்ந்து, மகிமையின் கர்த்தர் என்னுடைய மகிமைக்காக சிலுவையில் தொங்கினார். இன்னொரு தடவை சொல்லுவோமா? மகிமையின் கர்த்தர் என்னுடைய மகிமைக்காக சிலுவையில் தொங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன் 9ஆம் வசனத்தில் அதுக்கான இன்னும் அதிகமான காரணங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யார் அன்பு கூறுகிறவர்? நீங்கள், நான், நமக்காகத்தான். ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, அப்போ சிலுவையின் மூலமாக மகிமையின் கர்த்தர் நமக்காக பல காரியங்களை சாதித்திருக்கிறார். அந்த சாதனைகளின் மூலமாக தேவன் நமக்காக அற்புதமான காரியங்களை, அற்புதமான ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம கண் பார்க்காத காரியங்கள், நம்ம காது கேட்காத காரியங்கள், நம்முடைய இருதயத்தில் தோன்றாத காரியங்கள் இந்த உலகத்திலையும் சரி நித்தியத்திலும் சரி. ஏன்னா கர்த்தர் சிலுவையில் நிறைவேற்றின இந்த காரியம் இந்த இயற்கையான இந்த உலகத்தில், இந்த பூமியில் நமக்கு மகிமையை கொண்டு வருகிறது, நித்தியத்திலும் மகிமையை கொண்டு வருகிறது. டபுள் பிளெஸிங். இந்த ஜீவன், இனி வரப்போகிற அந்த நித்தியம், ரெண்டுலேயுமே சிலுவை நமக்கு மகிமையான காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. புரியுதா? அதை போதிக்கணும். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்றதை போதிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு சொன்னார் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் உங்களுக்கு போதிப்பார், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இயேசு என்ன செஞ்சிருக்கிறாருன்றத நமக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. நமக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய மகிமைக்காக, மகிமையின் ராஜாவாகிய மகிமையின் கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே தொங்க வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அதன் மூலமாக மகிமையான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். நம்முடைய கண் பார்க்காத, நம்முடைய காது கேட்காத, நம்முடைய இருதயத்தில் தோன்றாத மகிமையான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் மெனக்கட்டு திட்டம் போட்டு வேலை பார்த்துருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்றத வெளிப்படுத்துவதற்காகவே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம விசுவாசிப்போமா? இந்த போதனை தொடரில் பரிசுத்த ஆவியானவர் அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும், நான் உட்பட, நீங்கள் எல்லாரும் இயேசுவின் சிலுவையின் மூலமாக, இயேசுடைய அந்த சிலுவை பாடுகள் மூலமாக
கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திட்டங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக விசுவாசிங்க, அதுக்காக ஜெபிங்க, ஜெபத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை இந்த ஆண்டு வெளிப்படுத்த போகிறார். பாருங்க, போன வருடத்திலிருந்தே ஆவியானவர் ஆக்சுவலாக ஒரு 1.5 வருஷமாக அதிகமாக பல ஆண்டுகளாக இதை குறித்து என்ற பல விதத்தில் கர்த்தர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார், போதித்து கொண்டு இருக்கிறார். அந்த கடந்த 1.5 வருஷமாக இந்த சர்வ வல்லவர் அதை குறித்து கர்த்தர் நிறைய போதித்து கொண்டு வருகிறார். எல்ஷடாய் தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அதை குறித்து கர்த்தர் நிறைய பேசிட்டு வர்றாரு. நீங்கள் நம்ம மெசேஜஸ்லாம் தொடர்ந்து கேட்குறோம், உங்களுக்கு தெரியும். கிறிஸ்மஸ் மெசேஜ்லாம் அதன் அடிப்படையில் தான் நம்ம பேசணும். நியூ இயர் மெசேஜ்லேயும் கர்த்தர் அந்த காரியங்களில் தான் வழி நடத்தினார். நம்ம இதுக்கு முன்னாடி போதித்து கொண்டு வந்த தொடர் கூட எல்ஷடாய் தான் இல்லையா? அப்போ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட், எல்ஷடாய் தேவன் எப்படி தன்னுடைய அளவில்லாத வல்லமையினாலும் அளவில்லாத ஞானத்தினாலும் இந்த மீட்பின் கிரியை நடப்பித்தார். அதனால் உண்டான நன்மைகள் என்ன, அதனால் உண்டாகிற மகிமை என்ன என்பதை பார்க்க போகிறோம். நீங்கள் இது குறிச்செல்லாம் ஜெபிங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு எல்ஷடாய் தேவனாக வெளிப்படுத்தி காண்பியும், ஞானத்தை கொடும். இயேசு உண்டு பண்ணின அந்த மீட்பு, இதன் மூலமாக நீர் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த மகிமைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு வெளிப்படுத்துங்க, போதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தோட பைபிள் வாசிங்க, ஜெபத்தோட இந்த மெசேஜஸ்லாம் கேளுங்க. கர்த்தர் நமக்கு அற்புதமான காரியங்களை போதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதுக்கு முந்தின அதிகாரத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனத்திலிருந்தே வாசிப்போம். 21 வசனம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். எப்படியெனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில், கர்த்தரை வந்து நீங்கள் சுய அறிவினால் அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தரை அப்படி தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இன்டலெக்சுவலாக சும்மா ரீசனிங் பிரகாரம் சுய அறிவினால், சொந்த புத்தினால் நம்ம கர்த்தரை எப்படியே அறிஞ்சுக்கணும்னா முடியாது. இந்த உலக ஞானத்தின்படி நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. தொடர்ந்து வாசிப்போம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை இரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. கர்த்தர் வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாரு. பெரிய அறிவாளிகள், ராஜாக்கள், வல்லமையுள்ளவர்கள், பணக்காரர்கள், இவங்களாம் பார்த்து கேலி செய்யக்கூடிய ஒரு காரியம், ஒரு சிம்பிளான காரியம். ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக ஒரு ஆள் போதிக்க போகிறேன், நான் அதை கேட்க போகிறேன், அதை விசுவாசிக்க போகிறேன், விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்க போகிறேன், நான் ரசிக்கப்பட்டுருவேன், அவ்வளோதானா? சிம்பிளாக, இவ்வளோ சிம்பிளாக பரலோகம். அப்படின்னு ஆட்கள்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. பாருங்கள், எப்படி இவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் மூலமாக எப்படி கர்த்தர் இவ்வளோ பெரிய நன்மையை ஒரு மனிதனுக்கு கொண்டு வர முடியும், அவங்களுக்கு விளங்கலை. 22 கவனிங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் வந்து பாருங்கள், யெகோவா தேவனை குறித்து நல்லா தெரிஞ்சவங்க. யெகோவா தேவனை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது என்ன பார்க்குறோம்? அவருடைய சர்வ வல்லமையை பார்க்குறோம், அவருடைய அற்புதங்களை பார்க்குறோம், அவருடைய மகிமையை பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவன் சிலுவையில் எப்படி தொங்குவார் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய இடரலாக இருந்தது. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எப்போதுமே அடையாளம், வல்லமையோட ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு வேணும், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பீங்க. நம்ம ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கும்போதே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும். அத்தனை அற்புதத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன கேட்பாங்க? அடையாளம். கிரேக்கர் வந்து இந்த இயற்கையான ஞானத்தை ரொம்ப விரும்புகிறவராக இருந்தார்கள். ரைட், அதுக்கு அவங்க பேர் போனவங்களும் கூட. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டல், பிளேட்டோ, இப்படி பல பெரிய ஆட்கள்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான். 23 கவனிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவங்க அடையாளத்தை கேட்குறாங்க, இவங்க ஞானத்தை கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன போதிக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை போதிக்கிறேன். ஏன்
ஏன் கிறிஸ்துவை போதிக்கணும்? அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் ஏன் போதிக்க வேண்டும்? அவர் யூதருக்கு இடரல். ஏன்னா மகிமையின் ராஜா சிலுவையில் எப்படி தொங்குவார்ன்றது அவங்களுக்கு விளங்கவே இல்லை. ஏன்னா பாருங்கள், அவங்க பழைய ஏற்பாடை படித்தவங்க. அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே அங்கீகரிக்காத மக்கள், அங்கீகரிக்கப்படாத மக்கள், இந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், இவங்களை தவிர யாராவது பக்கத்தில் போனாலே செத்து போவாங்க. ரைட்? அதெல்லாம் பார்த்தவங்க, அதெல்லாம் படித்தவங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட தேவனை மாம்ச மனிதர்கள் எப்படி சிலுவையில் அறைய முடியும்? அவர் எதுக்கு அப்படி ஒரு மரணத்துக்கு தன்னையே ஒப்பு கொடுப்பார்? அது அவங்க மைண்டுக்கு விளங்கவே இல்லை. இடரலாக இருக்குது, கிரேக் இருக்குது, இது பைத்தியமாக இருக்குது. மாபெரும் ரட்சிப்பை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் ஒரு கேவலம் சிலுவை மாதிரி ஒரு கேவலமான சாவை ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? தேவன் வல்லமையுள்ளவரால் இருக்கணும், ஞானமுள்ளவரால் இருக்கணும். அவர் ஏன் ஒரு கேவலமான சிலுவையின் சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும்? சிலுவையில் ஒரு மரித்த ஒரு மனிதன் எப்படி வல்லமையுள்ள மீட்பராக இருக்க முடியும்? நான் அவங்களாம் அலெக்சாண்டர் அந்த மாதிரி ஆட்களை பார்த்தவங்க. ரைட்? அவங்களாம் யுத்தத்திற்கு பேர் போன ஆட்கள். அலெக்சாண்டர், ஸ்பார்டன் வாரியர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ரைட்? வல்லமை, ஞானம், அறிவு. அவங்களுக்கு இது விளங்கவே இல்லை. அவங்களுக்கு வல்லமையோட ஒரு ராஜாவை நின்றுருந்தால் மரியாதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிலுவையில் தொங்கின ஒரு ஆளை நீ கர்த்தர்ன்னு சொல்கிற, மகிமையின் ராஜான்னு சொல்கிற, அவர் தான் மீட்பர்னு சொல்கிற, அது எப்படி? அது அவங்க மைண்டுக்கு விளங்கவே இல்லை. ரைட்? 24 கவனிங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். கிறிஸ்து மூலமாக தேவ பலன் வெளிப்பட்டது, தேவ ஞானம் வெளிப்பட்டது. அவருடைய ஊழியத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். இவருக்கு எங்கேருந்து இவ்வளவு ஞானமும் பலனும் வந்துச்சுன்னு அவர் சொந்த ஊருக்காரங்களே பிரமிக்கிறாங்க இல்லையா? நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் லூக்காவில் பார்க்குறோம், மார்க்கில் பார்க்குறோம், மார்க் 6, லூக்கா 4 பார்க்குறோம். அப்போது அவர் ஊழியத்தின் மூலமாகவும் பிரமிக்கத்தக்க ஞானமும் பிரமிக்கத்தக்க வல்லமையும் அவர் மூலமாக வெளிப்பட்டது. அது ஒரு பக்கம். ஆனால் அவருடைய சிலுவை மரணம், அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதில் தேவ ஞானமும் பலமும் மகத்துவமான விதத்தில் வெளிப்பட்டது. மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்ட ஞானம், மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்ட பலன் இயேசுடைய அந்த மீட்பின் கிரியையில பயன்படுத்தப்பட்டது. அதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம சிலுவையை குறித்து பார்த்துட்டு நான் அழுதுட்டு வரோம். ஆனால் கவனிங்க, அந்த சிலுவையில் தேவ ஞானம் வெளிப்பட்டது. தேவனுடைய ஞானம், பலம், அதெல்லாம் அதோட கல்மினேஷன் சிலுவை மரணம், இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல். இதெல்லாம் காலங்காலமாக தேவன் திட்டம் போட்டு நடத்தி கொண்டு வந்த அந்த காரியங்களோட ஒரு முடிவு. அதுக்காக தேவன் தன்னுடைய ஞானத்தை அளவில்லாத விதத்தில் பயன்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகிமையான ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் இந்த வருகிற நாட்களில் தியானிக்க போகிறோம். ஜெபத்தோட விசுவாசத்தோடு கேளுங்க, கர்த்தர்கிட்ட ஜெபிங்க. கர்த்தாவே என் கூட பேசுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. மகிமையின் ராஜா என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இயேசுடைய மகிமையை, சிலுவையின் மூலமாக அவர் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற மகிமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜெபத்தோட விசுவாசத்தோடு கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட மகத்துவமான விதத்தில் இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.